இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு 16,000 கோடி ரூபாய்க்கு பயிர்க்கடன் வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூர் கிராமிய பயிற்சி மையத்தில் வேளாண்மை துறை சார்பில் உயிர்மை வேளாண்மை விழிப்புணர்வு கருத்தரங்கு மற்றும் வேளாண் கண்காட்சி நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் உரையாடிய அமைச்சர் பெரியகருப்பன், கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வட்டியில்லாத கடன் விவசாயிகளுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வருவதாகவும், இந்த ஆண்டு 16,000 கோடி ரூபாய் பயிர் கடனாக வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து புதுச்சேரியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், வாக்காளர்கள் நீக்கிய தேர்தல் ஆணையம் விரிவான ஆதாரங்களை வெளியிடும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றார். இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர்பேட்டை சேர்ந்த முகமது அலி என்பவரது வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிகாலை முதல் 4 மணி நேரம் சோதனை மேற்கொண்டனர். இதில் முக்கிய ஆவணங்கள் எதுவும் கைப்பற்றப்படாது என்பது குறித்து அதிகாரிகள் தகவல் அளிக்கவில்லை. சோதனையின் காரணமாக ஆயுதம் ஏந்தி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தேனி மதுரை மாவட்ட எல்லையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தேனி மதுரை மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள தாழியூத்து மலையடிவார பகுதியில் தொடர்ந்து கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கடமலைகுண்டு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகப்படும்படியாக இருந்த 4 பேரை பிடித்து விசாரித்தனர். அதில் அவர்கள் தேனி மாவட்டம் கடமலைகுண்டு பகுதியைச் சேர்ந்த முருகானந்தம் மற்றும் ஆத்தங்கரைப்பட்டியை சேர்ந்த சிதம்பரம் என தெரியவந்தது. மேலும் கஞ்சா பொட்டலங்களும் மதுரை மாவட்டம் ஏழுப்பனையை சேர்ந்த பொன்பாண்டி, லீலா ஆகியோரிடம் பிரித்துக் கொடுத்தது தெரியவந்தது. இதனையடுத்து 4 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 6 கிலோ கஞ்சாவையும் காவல்துறை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. முருகமலை வனப்பகுதியில் காலை ஏற்பட்ட தீயானது 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பரவியுள்ளது. இதனால் மலைப்பகுதியில் உள்ள புற்கள் மற்றும் அரிய வகை தாவரங்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன. கோடை காலத்தில் முழுமையாக காட்டுத்தீ எரியாத நிலையில் தற்பொழுது புற்கள், செடிகள் காய்ந்த நிலையில் உள்ளதால் காட்டுத்தீ ஏற்பட்டு இருக்கலாம் எனவும், தீயை கட்டுப்படுத்த வனத்துறை ஊழியர்கள் 20க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளதாகவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள தனியார் மகளிர் கலை கல்லூரி மாணவிகள் சார்பில் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள மகளிர் கலை கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம், போதை ஒழிப்பு சங்கம் மற்றும் கரூர் மாவட்ட மதுவிலக்குத்துறை சார்பில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. குளித்தலை சாராட்சியர் சுவாதி ஸ்ரீ கொடியசைத்து துவக்கி வைத்த இந்த பேரணி சுங்கச்சாவடியில் துவங்கிய முக்கிய வீதிகள் வழியாக சென்று பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. இதில் பங்கேற்ற மாணவிகள் போதையினால் ஏற்படும் தீமைகள் குறித்து பதாகைகளை ஏந்தியும் கோஷங்களை முழக்கமிட்டும் ஊர்வலமாக வந்தனர். மதுரை அழகர்மலை கள்ளழகர் கோவிலில் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா அவரது கணவருடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தார். ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் வெற்றியினை தொடர்ந்து மதுரை அழகர்மலை கள்ளழகர் திருக்கோவில் முன்பாக வீற்றிருக்கும் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி மற்றும் கள்ளழகர் திருக்கோவில் சுந்தரராஜ பெருமாள் சமேத தாயார் சன்னதி உள்ளிட்ட கோவில்களில் சௌந்தர்யா சுவாமி தரிசனம் செய்தார். சௌந்தர்யா அவரது கணவர் விசாகன் ஆகியோருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மலர் மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. வருகிற 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதையொட்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் விநாயகர் சிலைகள் மேற்கொள்ளும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இதற்காக மண்பாண்ட தொழிலாளர்கள் சிங்கம்புணரி அருகே உள்ள கோவில்பட்டி, கோட்டைமலை போன்ற பகுதிகளிலிருந்து பிரத்யேகமாக மண் எடுத்து வந்து விநாயகர் சிலைகள் செய்து வருகின்றனர். 1 அடி முதல் 10 அடி வரையான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகின்றன. மேலும் இங்கு தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் எந்த ஒரு வேதிப்பொருட்களையும் கலக்காமல் இயற்கையான முறையில் வண்ணங்கள் தீட்டப்படுகின்றன. வேலையாட்கள் பற்றாக்குறை, மண் கிடைப்பதில் சிரமம் என பல்வேறு காரணங்களால் சொற்ப அளவிலான சில குடும்பங்களே செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அருகே நாட்டு துப்பாக்கியுடன் வேட்டைக்கு சென்ற 2 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். பொம்மிடி அருகே சேலம் ஏற்காடு வனப்பகுதி உள்ளது. நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட இந்த வனப்பகுதியில் வனசரகர் சிவக்குமார் தலைமையிலான வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது கையில் நாட்டு துப்பாக்கியுடன் இருந்த அஜ்ஜம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பிரசாத், விருத்தாச்சலம் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் வனவிலங்குகளை வேட்டையாடுவது உறுதியானது. இதனையடுத்து அவர்களை கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர்.
நாமக்கல்லில் கஞ்சா விற்பனை செய்த 2 பேரை மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த 2 நபர்களை நாமக்கல் காவல்துறையினர் பிடித்து விசாரித்தனர். அப்பொழுது அவர்கள் 18 கிலோ அடங்கிய 8 பொட்டலம் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 2 நபர்களையும் மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். அதில் அவர்கள் மதுரையை சேர்ந்த சிவபிரகாசம் மற்றும் சேந்தமங்கலத்தை சேர்ந்த லோகேஷ் என தெரியவந்தது. மேலும் கஞ்சா ஒடிசாவில் இருந்து கொண்டுவரப்பட்டது என தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்ததோடு கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் ஒன்றியம் பாலமேடு கிராமத்தில் மணல் கடத்தலை தடுத்த கிராம நிர்வாக அலுவலர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர்கள் கூட்டமைப்பினர் திருச்செங்கோடு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தாக்குதல் நடத்திய ஸ்ரீனிவாசன் என்ற நபர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஈரோட்டில் பாதாள சாக்கடை குழாய் உடைப்பால் கழிவுநீர் பீரிட்டு சாலையில் பாய்ந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். ஈரோடு வஉசி பூங்கா அருகே உள்ள பாதாள சாக்கடை பம்பிங் ஸ்டேஷனிலிருந்து செல்லும் பிரதான குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் பீரிட்டு வெளியேறி சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. இதுகுறித்து தகவல் அறிந்த மாநகராட்சி நிர்வாகத்தினர் பம்பிங் ஸ்டேஷனில் தண்ணீர் வெளியேற்றத்தை நிறுத்தி உடைப்பு ஏற்பட்ட இடத்தில் ஜேசிபி வாகனம் மூலம் சாலையை தோண்டி உடைப்பினை சரி செய்தனர். சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். குழாய் உடைப்பு உடனடியாக சீரமைக்கப்பட்டதால் அவர்கள் நிம்மதி அடைந்தனர். 1500 கோடி ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்ட தனியார் நிதி நிறுவனத்தை கண்டித்து சேலத்தில் ஜனநாயகர் மாத சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் சொர்ணபுரி அருகே ரீகிரியேட் ஃபியூச்சர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிதி நிறுவனம் 3 மடங்கு பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி பொதுமக்கள் 17,000 பேரிடமிருந்து பணம் வசூலித்து 15 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் ஜாமீனில் வெளிவந்துள்ளனர். இதனை அறிந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் பணத்தை திருப்பித் தர வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்தினருடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டத்துல சேலம் மாநகர பகுதியில சொர்ணபுரி அப்படிங்கிற ஏரியாவுல ரீகிரேட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு மக்களிடம் பகுதி நேர வேலை முழு நேர வேலை வாய்ப்பை அளிப்போம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இளம் பெண்களை இளைஞர்களை அவங்க நிறுவனத்துக்கு வரவழைத்து அவர்களிடம் 1 லட்சம் போட்டால் 3 லட்சமாக 3 மடங்காக்கி அந்த பணத்தை மீண்டும் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அந்த மக்களை திசை திருப்பி இன்னைக்கு சேலம் மாவட்டம் மட்டும் இல்ல பக்கத்துல திருச்செங்கோட்டுல இருந்து இன்னைக்கு வந்திருக்காங்க, ஆத்தூர் கள்ளக்குறிச்சி பகுதியில இருந்து வந்திருக்காங்க. பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கறது நாங்க உறுதியா இருக்கோம். எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் இன்னும் விரிவாக இருக்கும் அப்படிங்கறது இந்த நேரத்தில். கள்ளை கொண்டு தொழிற்சாலைகள் தொடங்கினால் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும், எனவே தமிழக அரசு கள் இறக்க அனுமதி தர வேண்டும் எனவும் கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் காவிரி மற்றும் கள் உரிமை மீட்பு கருத்தரங்கம் நடந்தது. நிகழ்ச்சிக்கு பின் கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் சுமார் 83 லட்சம் இளைஞர்கள் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கிறார்கள். இந்நிலையில் கள்ளை கொண்டு தொழிற்சாலைகள் தொடங்கினால் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்தார். கள் போதை தரும் பொருள் என நிரூபித்தால் அவர்களுக்கு ரூபாய் 10 கோடி பரிசு தருவதாக அறிவித்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் வரும் டிசம்பர் மாதம் திருச்சியில் கள் விடுதலை மற்றும் மதுவிலக்கு மாநாடு நடத்த இருப்பதாகவும், இதற்கு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை அழைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலதார். ஒரு படி மேல போய் இன்னொரு குரல்ல பதிவு பண்றாரு. உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்கு சால் ஓட்டுவோனை உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும்னு ஒரு பதிவு செய்யறார். இதுக்கெல்லாம் கூறும் பதில் என்ன? இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுங்க. கள் விடுதலையில் உடன்பாடா முரண்பாடா? உடன்பாடு என்றால் வரவேற்கின்றோம், முரண்பாடு என்றால் வாக்கு அழைக்கின்றோம். இரண்டுக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்றால் எதற்காக உங்களுக்கு கட்சி? எதற்காக கட்சியில் பொறுப்பு? இந்த கேள்விகளுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும்.